ஸ்டார்ட் பண்ணி நாட்டை போட்டுருங்க. சாதாரண நாட், சிவன்கண் நாட், சாதாரண நாட், சிவன்கண் நாட். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக கூட ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். ஏணிப்படி முடிச்சும் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிட்டேன். அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி போட்டு முடிச்சுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கண்டினியூஸாக கிடைக்கணும். சிவன்கண் நாட் போடுறத பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி தான் சிவன்கண் நாட்டை போடணும். அடுத்தது சாதாரண நாட். சிவன்கண் நாட் போடணும். இப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்பவும் கூட ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட ஃபுல்லாகவே ஏணிப்படி முடிச்சு போடணும். சப்போஸ் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சே தேவையில்லை. அதனால் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரியே நீங்கள் வந்து கூட ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுடுங்க. உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சிட்டேன். திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு 4-5 தடவை நான் வந்து உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு சொல்லி கொடுத்தா தான் புரியும்னு சிலர் சொல்வீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்ச கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போது இந்த இடத்துல நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் உள்ளதில் தான் நீங்கள் வந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளதில் தான் நாட் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும்னா போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் மேலே கொண்டு வர்றேன். சிவன்கண் நாட் போடுறோம். இதே மாதிரி சாதா சிவன் அதே மாதிரி தாங்க கண்டினியூஸாக நம்ம வந்து சாதாரண நாட்டும் சிவன்கண் நாட்டும் கொண்டு வரணும். உங்களுக்கு இதில் வந்து கஷ்டமான விஷயம் என்னென்னா கரெக்டாக போடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக வந்துடும். அதாவது சிவன்கண்ணும் சாதாரண நாட்டும் அடுத்தடுத்து கரெக்டாக போடாமல் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கூட தப்பாக வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போடும்போது நான் உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டினேன் பார்த்தீங்களா, ஹரிசாண்டலாக எப்படி தப்பு வரும், வெர்டிக்கலாக எப்படி தப்பு வரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வந்து கூட வந்து தப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 2 இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போட்டாலே உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணால் கூட ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். திரும்பியும் நான் வேணால் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்ச வந்து கரெக்டாக காமிக்கிறேன், அதை பார்த்து போடுங்க. ஏணிப்படி முடிச்சு போடுறதுல தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஒரு மேடம் கூட ஏணிப்படி முடிச்ச பற்றி தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஏணிப்படி முடிச்சு வந்து பிஸ்கட் நாட்டுக்கும் போடலாம், அதாவது சாதாரண இது சிவன்கண் நாட்டுக்கும் போடலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய மெத்தடில் வந்து நிறைய டைம் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் கூடையில் வந்து நம்ம பேஸ் பார்த்திங்கன்னா 10 போட்டிருந்தோம். பேஸ் 10, அதே மாதிரி இந்த சைடு லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா 26 இது போட்டிருக்கிறோம். கவுண்ட் பண்ணி காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணதான் 26 போட்டிருக்கிறோம். 26 போட்டுட்டு சுற்றி வர நாட் எல்லாமே போட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சிவன்கண்
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 25 டைம் போட்டிருக்கிறேன். 25லேருந்து 26 டைம் போட்டிருக்கிறேன் ஹைட்டு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளக்க தென்னங்குச்சி வைக்கலைன்னா இதை இந்த மாதிரி திருப்பி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கூடையை வந்து சொருவி விட்டுக்கலாம். சுற்றி வர போட்டு முடிச்சிடணும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட்டுக்கு போட்டு முடிச்சிடுங்க. பாருங்கள், 6 அடி நம்ம வயர் எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா? 6 அடியில் 26 வயர் எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சதுக்கப்புறமா சொருவி விடணும். பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு நம்ம போட்டது பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி ஏறி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரெட் கலரில் உள்ளது. இப்போது இந்த இடத்துல சொருவி விடணும். 3வது நாட்டில் நீங்கள் சொருவி விட்டுக்கலாம். சொருவி விட்டுட்டு அதே மாதிரி மடக்கி நம்ம சாதாரண கூடையில் எப்படி சொருவோமோ அதே மாதிரி மடக்கி விட்டு சொருவிக்கலாம். இல்லை உங்களுக்கு 3வது நாட்டில் சொருவுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கூடையோட ஹைட் வந்து அப்படியே வச்சுக்கலாம். அதாவது 2வது நாட்டிலே நீங்கள் சொருவி விட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடக்கி விட்டு போடுறது பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டில் சொருவியும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி சொருவி கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படியே கூடை வந்து மடங்கிடும். 2வது நாட்டில் 3வது நாட்டில் சொருவும் போது கூடை வந்து அப்படியே மடங்கிக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் சொருவி விட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நமக்கு வந்து கூட சொருவும் போது லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாறி மாறி போகும். ஏன்னா நம்ம சிவன்கண் நாட்டும் சாதாரண நாட்டும் மாற்றி மாற்றி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதனால் நமக்கு கூடைய சொருவும் போது லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாறி மாறி போகும். இப்போது இதே மாதிரி நீங்கள் சொருவி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ரெட் கலரில் வயர் வந்து ஒன்று போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அப்படியேவும் போயிருக்குது பார்த்தீங்களா? அந்த வயர் தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டது. இந்த மாதிரி 3வது நாட்டில் போட்டு ஃபுல்லாகவே சொருவி முடிச்சிடலாம். நல்லா இழுத்து டைட் பண்ணி சொருவி விட்டுக்கோங்க. இதே மாதிரி சொருவி முடிச்சிடணும். இருக்கிற எல்லா இதையுமே அப்படியே சொருவி முடிச்சிடுங்க. நான் உங்களுக்கு சொருவி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். திரும்பியும் நம்ம எப்படி உள்ளக்க திருப்பினோமோ அதே மாதிரி பின்னாடி திருப்பி எடுத்து போட்டுறணும். இப்போ ஃபுல்லாகவே சொருவி முடிச்சிடுங்க. நான் சொருவி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி சொருவி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கூடையை வந்து எப்பயும் போல் திருப்பிடணும். உங்களுக்கு கூடை பாருங்கள், இந்த மாதிரி மடங்கி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம கூடையை வந்து எப்பயும் போல் திருப்பி போட்டுற வேண்டியதான். பாருங்கள், பேஸ் போட்டிருக்குறோம். இதுதான் ஏணிப்படி முடிச்சு, அந்த ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா? இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்போது நம்ம வந்து கூடையை வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கூடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கூடையோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கூடையோட ஹேண்டில் மாடல் வந்து ஏற்கனவே நிறைய மாடல் ஹேண்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கூடை போடும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வயர் கூடை ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மேக்ரோமிக் ஒர்க், க்ரோஷா ஒர்க், இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த கூடையை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.